ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். யாராச்சும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா டாப் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் டெம்பிள்ஸ். ஃபேக்ட் நம்பர் 1, ஏன்சியன்ட் டெம்பிள்ஸ் பெரும்பாலும் எந்த மாதிரி இடத்துல கட்டப்பட்டிருக்குன்னா ஸ்ட்ராங் நேச்சுரல் எனர்ஜி இருக்கிற அந்த மாதிரி இடத்துல தாங்க கட்டியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 2, கோயிலெலாம் நம்ம பார்க்கும்போது எல்லாமே வடிவமைக்கிறது நம்ம எப்படி நினச்சிருப்போம், ஒவ்வொரு வடிவமைப்பும் ஒவ்வொரு இதாக இருக்கும். ஆனால் அதை தான் மெஷர் பண்ணி பார்த்தா ஒரு அக்யூரேட் ஜாமெண்ட்ரி ஷேப்பில் வரும். ஃபேக்ட் நம்பர் 3, சவுண்ட்ஸ் கோயிலில் ஒரு முக்கியமான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. அதாவது மந்திரங்கள், மணி ஒலிகள், இந்த மாதிரி சவுண்டுகள்லாம் நம்ம ஹியூமன் மைண்டில் ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணுது. ஃபேக்ட் நம்பர் 4, பழைய வகையான கோயில்கள் நம்ம மாடர்ன் சிவிலைசேஷனை விடவுமே அதுக்கு இயர்ஸ் ரொம்பவே அதுக்கு ஏஜ் ரொம்பவே அதிகம். ஃபேக்ட் நம்பர் 5, சில கோயில்கள்லாம் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, அதாவது அதோட பகல் நேரம் நிழல் விழாத மாதிரியே கோயிலை வடிவமைச்சிருக்காங்க. இது முக்கியமாக சொல்லலாம், குறிப்பிட்ட நேரங்களில் மதியான நேரத்தில் கரெக்டாக அந்த கோயில் இருக்கிற நிழல் எங்கேயும் படாத மாதிரி அந்த மாதிரி இன்ஜினியரிங்கோட இந்த கோயிலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 6, இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயில் இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ அந்த மாதிரி போகிறோம்னா அங்கே இருக்கிற முக்கியமான சாமியார், இப்போ சிவன்னா சிவனோட பொசிஷன் என்ன மாதிரி இடத்துல வச்சுருப்பாங்கன்னா, எந்த இடத்துல ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அங்கே தான் அவங்களோட சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. ஃபேக்ட் நம்பர் 7, காலத்தில் கோயில்கள் வெறும் வழிபடும் இடமாக மட்டும் இல்லாமல் அதாவது இது ஒரு லேர்னிங் சென்டர்ஸாகவும் ஏன்ஷியன்ட் பீப்புள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 8, லேர்ன் பண்ணுறதும் இல்லாமல் சில அண்டர் கிரவுண்ட் டனல்ஸும் கோயிலில் கட்டப்பட்டிருக்கு. ராஜாவோ எதிர்கிட்ட மாட்டிக்கிட்டா இந்த மாதிரி ஒரு சைலண்ட் வச்சு தப்பிச்சிருவார். ஃபேக்ட் நம்பர் 9, கோயில்கள் நம்ம ஹியூமன் மைண்டை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். இதனால தான் இந்த கோயிலில் ஒரு மாதிரியான வாசனைகள், வெளிச்சம் இதெல்லாம் ஹியூமன் மைண்ட்ஸில் பீஸை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.